ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். என் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தை தொட்ட உனக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைச்சே தீரும். நீயே யோசிக்காத, நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க போறேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை நினைச்சினா உடனே அது நடக்கணும்னு அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன். காரணத்தோடு தான் நான் பல விஷயங்களை தள்ளி வச்சிருக்கேன். தாமதமா ஆக்குறேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். அது விஷயம் ஏன் தாமதமாச்சு, ஏன் தள்ளி போச்சுன்னு தெரிஞ்சா நீயும் நிச்சயமாக சந்தோஷப்படுவாய். நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வராகி அம்மாவை நம்பி பொறுமையோடு காத்திருக்கும் உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் செஞ்சு தரதான் போறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பாய் தானே? அதே போலதான் உனக்கு வர வேண்டிய பெரிய துன்பங்கள்ல இருந்து உன்னை காப்பாத்தி சின்ன சின்ன பிரச்சனைகளாக நான் முடிச்சு விட்டுருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என் நெற்றி உன்னை ஆசீர்வதிக்கும் வெற்றியை தரக்கூடிய நெற்றி. இந்த நெற்றி குங்குமம் உனக்கான மங்களகரமான காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்பதை புரிஞ்சுக்கோ. என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு எல்லா சூழலிலும் உன் கூடவே இருந்து காப்பாத்தி உனக்கான விஷயங்களை சரி செய்வேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். என்ன நடந்தாலும் என் பிள்ளையாகிய உன்னை நான் காப்பாற்றுவேன்னு நம்பிக்கையோட இரு. எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிற உனக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருதுன்னு யோசிக்காதே. உறவுகள் எத்தனை பேர் கூட இருந்தும் நீ எப்படி தனியாளா எல்லாத்தையும் சமாளிக்கிறன்றத நானே வியந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையான உனக்குள்ள இவ்வளவு திறமைகளான்னு பார்க்குற நானே இந்த திறமையை இன்னும் அதிகப்படுத்தி உன்னை வெற்றியாளனாக வாழ வைக்க தான் போறேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் பிரச்சனையை மட்டுமே கொடுக்குறாங்களே, உதவி செய்யலைனாலும் உபத்திரவமாவது செய்யாம இருக்கலாமே, இப்படி பாடா படுத்துறாங்களே, இவங்கெல்லாம் உறவுகளா இல்லைன்னு யார் அழுதுன்னு நினைச்சு நீ வருத்தப்படாதே. இந்த உறவுகள் இப்போது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவர்கள் மூலமாகவே நான் உனக்கான நல்லதையும் நடத்தத்தான் போறேன். நீயே யோசிக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. அடுத்தடுத்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்றேன். உன் வீட்டுல மகிழ்ச்சி பெருகும்படியும் மன நிம்மதியோடு நீ வாழும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். என்னை வணங்கிய உனக்கு இனி எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். நான் எப்பவுமே உனக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும் என்பதுதான் அது. உன் எண்ணம் தான் வாழ்க்கை என்பதை மறந்துடாதே. எப்போதுமே உன் எண்ணத்தை நீ அடிக்கடி கவனிச்சு பாரு. நம்ம சரியா யோசிக்கிறோமா, நம்ம நல்லதுதான் சரியா செய்யறோமான்னு யோசிச்சு உன் எண்ணத்தை நீ சரிப்படுத்தி முறைப்படுத்தி கொள்ளும் போது அது உன் வாழ்க்கையில நல்லதாக நல்லபடியாக நடந்தே தீரும். எந்த எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி சுமக்காமல் நேர்மறையாக நல்ல விஷயங்களை நினைக்க பழகு. உன் திறமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும். உனக்கான எதிர்காலத்தை மிக சிறப்பாக நான் உருவாக்கி தரப்போறேன். உனக்கு வரும் பிரச்சனைகளை நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு கலங்காதே. உன்னுடைய அவமானங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து நீ வாழ்க்கையில வெற்றி பெறும்படி நான் செய்ய போறேன். யார் உன்னை குறைச்சு பேசினாலும், தப்பா விமர்சிச்சாலும், தவறு சொன்னாலும், குற்றம் சாட்டினாலும், பழி சுமத்தினாலும் கூட நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. இத்தனை வருஷமா நீ அடுத்தவங்களுக்காக யோசிச்சு அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உன் வாழ்க்கை போயிருச்சு. இப்போதாவது நீ உனக்காக உனக்கு பிடிச்ச வகையில உன் வாழ்க்கையை வாழ பழகு. மறுபடியும் முதல்ல இருந்து உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். சந்தோஷமா நிம்மதியா நீ ஆசைப்பட்டது போல வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நீ இப்போது அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து
உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். இனிமே நீ யாருக்காகவும் வாழாம உன் வாழ்க்கையை உனக்காக வாழ தயாராகு. நீ பட்ட வலியும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் உன்னையும் என்னையும் தவிர இங்கு வேற யாருக்கும் தெரிய போவதில்லை அல்லவா? உன்னையும் உன் வாழ்க்கையை பத்தி தெரியாத மனிதர்களுக்கு நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் புரிய போறதில்ல. உன் வாழ்க்கையில நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். என்னையே நம்பும் முன்னை நான் நிச்சயமாக கரையேற்றி காப்பாற்றுவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக உனக்கான நல்ல விஷயங்களை, நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். எப்போதும் இந்த வராகி அம்மாவின் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீனா என்னுடைய நாமம் உன்னை கவசம் போல காப்பாற்றும். தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் துக்கத்திலும் துயரத்திலும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஏன் அனுமதி இல்லாம எந்த கெடுதலும் உனக்கு வராது, நெருங்கவும் செய்யாது என் செல்லமே. உன்னை நெருங்கும் பிரச்சனைகளையும் உன்னை நோக்கி வரும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தூள் தூளா பொடி பொடியா நொறுக்கி ஒண்ணுமில்லாம செஞ்சிடுறேன். நீ எப்போதும் என்னையே நினைக்கும் போது எப்படி உனக்கு நல்லது நடக்காம போகும்? சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்குதுன்னா அதை நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு தான் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெரிய பள்ளம் வரப்போகுதுன்னா நீ அந்த பள்ளத்துல விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு முன்பாக ஒரு சிறு தடங்களை நான் உருவாக்குவேன். அதாவது வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீ கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தடைகளையும் உருவாக்குறேன். நீ கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கணும்னு நான் உனக்கு சூட்சுமமாக சொல்வதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதும் உன் மனசுல எந்த தீங்கான விஷயத்திலையும் தவறான விஷயங்களையும் அனுமதிக்காதே. ஆசைங்கிற சூறாவளியில மாட்டிக்கிட்டா மீண்டு வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேராசையும் எந்த விதமான எண்ணங்களும் உனக்குள்ள வேண்டாம். எப்போதுமே உன் சாப்பாட்டிலையும் உன்னுடைய உடல் நலனிலும் கவனம் செலுத்து. உன் உடல் நலம் மனநலம்னு பல நல்ல பண்புகள் உனக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாம, அவங்களுக்கான வாழ்க்கை உனக்கு அமையணும்னு எதிர்பார்க்காம, மகிழ்ச்சியை வெளியே தேடாம உன் மனசுக்குள்ளேயே தேடினா இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். பல கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பமாகும். உனக்கு கிடைக்க வேண்டியவை அனைத்தும் கிடைக்கும். தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். எல்லாருமே உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உன் பேச்ச கேட்டு நீ சொல்றபடி எல்லாரும் நடக்க ஆரம்பிப்பாங்க. இனிமே உனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ என் மேல நம்பிக்கையோடு இருப்பதை பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு தரணும்னு நல்ல மாற்றங்களை உருவாக்க ஓடி வந்தேன். நான் உனக்கு உத்தரவாதம் கொடுத்தது போலவே உன் வாழ்க்கையில நீ மென்மேலும் மேலேறி முன்னேறி வாழப் போகிறாய். நீ ஆச்சரியப்படும்படியாக பல அதிசயங்களை நான் நடத்த போறேன். உன் மன அழுத்தத்தையும் வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான அனைத்தையும் நான் செய்ய போறேன். இப்போதே உன் மனக்கவலைகள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். உன் துக்கங்களையும் துயரங்களையும் விரட்டி அடிச்சிட்டு உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தருவேன். நீ ஜெயிக்கிறதுக்காகவும் உன் வாழ்க்கையை சிறப்பா வாழ்றதுக்குமாகவும் நல்ல வாய்ப்பை நான் உருவாக்கி தரப்போறேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு உனக்கு சுகத்தை தர நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ சுகமான சந்தோஷமான சொகுசான வாழ்க்கையை வாழும்படி மகிழ்ச்சியை அள்ளித் தருகிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள்ல மனதை செலுத்து. உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களும் துரோகங்களும் கவலைகளும் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. இனி எந்த கஷ்டமும் இல்லாம நீ நிம்மதியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்றேன். உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எதையும் நான் கவனிக்கிறேன்னு மட்டும் நீ நினைக்காத. எல்லாமே என்னுடைய அனுமதிப்படி, என்னுடைய உத்தரவுப்படி, என் கட்டளைப்படிதான் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும்.
எப்போதுமே உன்னால முடிஞ்ச நன்மைகளை மட்டும் மற்றவங்களுக்கு செய்ய. நன்மைகள் நல்ல விதமாக இரட்டிப்பாக உன்னை நோக்கி வரும். உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு இப்போது உனக்கு புரியலன்னு தானே நீ குழம்பிக்கிட்டு இருக்க. ஆனா எது நடந்தா உனக்கு நல்லதோ அதுதான் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. உன் லட்சியத்தை நிறைவேற்றி நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உனக்கு உறுதுணையாக இந்த வராகி அம்மா இருக்க போறேன். இனி எல்லா விஷயங்களும் நல்லதாகவே உனக்கு நடக்கும். என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நன்மையாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. எல்லாத்தையும் இழந்துட்டமே, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இழந்ததை எப்படி மீட்க போறேன்னு ஒருபோதும் அழுது புலம்பாதே. இழந்ததை மீட்க தேவையில்லை. ஒரு விஷயம் உனக்கு சரியானதா இருந்திருந்தா அதை கண்டிப்பாக நீ இழக்க மாட்டாய். ஒரு விஷயம் உனக்கு சரியில்லைன்றதால தானே உன்னிடமிருந்து அதை நான் இழக்க செய்தேன். அதனால புதியதை எப்படி பெறுவதுன்றது மட்டும் உன்னுடைய சிந்தனையாக இருக்கட்டும். எப்போதும் நேர்மறையான எண்ணத்தோடு சிந்திக்க தொடங்கு. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வந்து சேரும். என் அருளும் ஆசீர்வாதமும் என் துணையும் உனக்கு எப்போதும் இருக்கும். தினமும் நீ என் மேல வச்சிருக்க பக்தி அதிகரிக்கிறத பார்த்து இந்த வராகி அம்மா மனசு குளிர்ந்து போயிருக்கேன். அதனாலதான் என் மனதை குளிர வைத்த உன்னை மகிழ்விக்க உனக்கு நல்லது செய்யறதுக்காகவே நான் வந்திருக்கேன் என் செல்லமே. என் நெற்றியின் குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கதான் போகுது. நடக்கும் அனைத்தையும் பார்த்து நீ மகிழப் போகிறாய். அம்மா தாயே, இதுக்காக தானே இத்தனை நாள் காத்திருந்தேன்னு நீ கொண்டாடி மகிழ்ந்து குளிர்ந்து போகும்படியாக இந்த வராகி அம்மா நல்லதை செய்ய போறேன். எப்போதும் நீ எதையுமே நினைச்சு வருத்தப்படாத. உன் கண்களில் இருந்து விழுந்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். உன் அன்பை உதாசீனப்படுத்தி உன்னை வேணாம்னு சொல்லிட்டு விலகி போனவங்க எல்லாம் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. உன் குடும்பமும் நீயும் நல்ல நலமோடு வளமோடு வாழும்படி நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்லமே. உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை நினைச்சு மனக்கசப்பை நினைச்சு மன உளைச்சல் கொள்ளாதே. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா விட்டு பொறுமையா இரு. எல்லாமே சரியாகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். கிரக நிலைகளும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளும் சரியில்லாத காரணத்தினால உன் வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்காம இப்படி உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே இந்த கருத்து வேறுபாடான இந்த சூழ்நிலை தான் உன் வாழ்க்கை துணையின் குணம் என முடிவு செஞ்சிடாதே. அவங்களுக்கு மனசுல ஏதோ கோபம் வருத்தம் அது இதுன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் அமைதியான சந்தோஷமான நிரந்தரமான நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா எல்லாத்தையுமே நான் மாத்தி கொடுத்துட்றேன். உண்மையான உன் அன்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம் சொல்லி உன்கிட்டயே மன்னிப்பு கேட்கும்படியும் நீதான் எல்லாமேனு சொல்லும் சூழ்நிலைக்கும் நான் கொண்டு வர்றேன். நீ என் மேல நம்பிக்கையோட இருந்தீனா கண்டிப்பாக என் அருள் முழுவதும் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ சிறப்பா செழிப்பா வாழ முடியும். அதுவும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாமுமாக நான் நிற்பேன். சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போட பேரும் புகழும் நலமும் பெற்று நீ வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் செல்லமே. நீ படும் வேதனைகள் இதற்கு மேலும் உன்னை பின்தொடராத அளவுக்கு அத்தனையையும் போக்கி உன்னை அழகாய் வாழ வைக்க போறேன். உன் வேதனைகளை மாற்றுவதற்காகவே வேகமாய் உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். எந்த பிரச்சனையுமே இது சரியா தவறான்னு யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணுமே தவிர பார்த்தவனே இது இப்படிதான் நீயாக ஒரு முடிவுக்கு வந்துடாதே. எதையுமே கவனமா யோசிச்சு நிதானமா செஞ்சா மட்டும்தான் அது சரியாக இருக்கும். உனக்கான நல்ல காலமும் இப்போ வந்துருச்சு. பாவங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு புண்ணிய காலத்தை உனக்கு தரப்போறேன். நீ செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப இப்போ உன் வாழ்க்கையில நற்பலன்கள் உண்டாகும். உன் மனசுல இருக்கிற தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாம விட்டுடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோட உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும்
தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொண்டினா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நான் சொல்றதை மட்டும் கேளு. சில காலமாகவே நீயாக இருக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுத்து படாத பாடுபடுத்துறது எல்லாம் இப்போதே முடிவுக்கு கொண்டு வரேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே.